வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜைலோ. இது நம்மளோட ஒன் ஆஃப் த டைப் கேரேஜில் இருக்குது. இக்னிஷன் ஆன்மெண்ட்டு இப்போ இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. இதில் எதுவும் அப்நார்மலே இல்லை. எவ்ரிதிங் சீம்ஸ் குட். சரியா? இப்போ நான் கிராங்க் பண்ணுறேன், கிராங்கே ஆக மாட்டேங்குது. வண்டி சுத்தமாக கிராங்க் ஆகலைன்னா வந்த நாள்லேருந்து கிராங்க், வந்த டைம்லேருந்து கிராங்க் ஆகல. ஸோ நோ ரெஸ்பான்ஸு. இதுதான் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு. சார் கொஞ்சம் மல்டிமீட்டர் கொடுங்களேன். இப்போ இந்த பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோன்னு செக் பண்ணுவோம். 12.3. 12.3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வோல்டேஜ் தான். அதில் ஆமாம், குட் கண்டிஷன் தான். அதில் நம்ம எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அதாவது வேறு எதுவும் குறை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வேறு எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு பார்ப்போம். வண்டியை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேனிங்கில் ஏதாச்சும் எரர் கூட தான் பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். இது ஜைலோ H4. ஸோ லெட்ஸ் கோ ஹெல்த் ரிப்போர்ட். இஎம்எஸ்ல ஒரு 3 எரர் கோடு, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு எரர் கோடு, எம்பிஎஃப்னு ஒரு எரர் கோடு இருக்குது. ஈவன் ஏபிஎஸ்லையும் ஒரு எரர் கோடு இருக்குது. இப்போ இவ்வளோ எரர் கோடு இருந்தாலும் நான் இந்த எரர் கோடெலாம் இக்னோர் பண்ண போகிறேன். எந்த எரர் கோடு? ஏபிஎஸ் உள்ள எரர் கோடை இக்னோர் பண்ண போகிறேன். எம்பிஎஃப்எம் இக்னோர் பண்ண போகிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நான் இக்னோர் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இஎம்எஸ்னோட ஆப்சென்ட் வருது, கம்யூனிகேஷன் இஷ்யூ இருக்குது. ஸோ அது வேலிட் பாயிண்ட்டு. ஸோ இசிஎம்மில் வரக்கூடிய எரர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரீசெட் எரர் இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான எரர் கோடு. இம்மோபிலைசர் நாட் ப்ரெசன்ட் இன் வெஹிக்கல். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டான எரர் கோடு. இம்மோபிலைசர் ஆத்தென்டிகேஷன் எரர், இதுவும் இம்பார்ட்டண்ட் எரர் கோடு. இம்மோபிலைசரில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டிரான்ஸ்பாண்டர் அண்ட் நோ ரெஸ்பான்ஸ், ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டு, டைம் அவுட்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எரர் கோடு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சான்சஸ் இருக்குது இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறது காரணம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, இதில் சிப்பு கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது வாய்ப்புண்டு. இல்லை இந்த இம்மோபிலைசர் ஆண்டனா, இதை வந்து ஆண்டனான்னு சொல்லுவாங்க, இம்மோபிலைசர் சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். இல்லை இந்த வண்டியோட இசிஎம்மில் ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம். அந்த இசிஎம் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். இந்த வண்டியோட இசிஎம், ஆனால் இசிஎம் அங்கே இருக்குது. டிரைவர் சைடு இருக்குல்ல, பேசஞ்சர் சைடு. ஸோ இந்த வண்டியில் பேசஞ்சர் சைடு இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சைடில் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்கும். இதோ பாருங்கள், இதுதான் இசிஎம்மு. ஸோ இந்த இசிஎம் ஃபால்ட் இருந்தால் வரும். இல்லை இந்த ஒயரிங் சர்க்யூட்லாம் இருக்கு இல்லையா, இதில் ஃபால்ட் இருந்தாலும் வரும். இப்போது இது எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணால் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இப்போ இவ்வளோ காரணங்கள் இருக்குது, ஒரு காரணம் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் என்ன இன்ஃபர்மேஷன்னா, ஸ்கேன் பண்ணால் டேரெக்டாக கண்டுபிடிச்சி ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட முடியுங்கிறதான் அதெல்லாம் வந்து விஷயம் தெரியாமல் சொல்கிறவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் ஸ்கேனிங் இல்லாமல் நீங்கள் எதையுமே ஆரம்பிக்க முடியாது. ஸ்கேனிங் வில் கிவ் யூ சர்க்யூட், எந்த சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஏன்னா இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியான மெக்கானிசம். அதில் நீங்கள் ப்ராப்பரான டூல் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ ஆனால் இதே ஒரு டூல் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடாதே, நம்ம இன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். இப்போதைக்கு நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். இப்போது நான் டீட்டெயில்ஸை கிளியர் பண்ணாலும் கூட எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒரு எரர் கோடு ஆல்வேஸ் ரீட்டைன் ஆகுது. எம்பிஎஃப்எம்மில் ஒரு எரர் கோடு ஆல்வேஸ் ரீட்டைன் ஆகுது. எம்பிஎஃப்எம்மில் பேட்டரி லோ அப்படிங்கிறதும், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இஎம்எஸ் நோடு ஆப்சென்ட் இருக்குது. இஎம்எஸ் நோடு ஆப்சென்ட் அப்படின்னா என்னென்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரால் இஎம்எஸ்ஸை ரீட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஆனால் இஎம்எஸில் ஃபால்ட் இருக்காமல் தெரியல. ஏன்னா இஎம்எஸ் வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ ப்ராப்ளம் எங்கே இருக்கலாம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் ஃபால்ட்டாக இருக்கலாம். இந்த வண்டியை பொறுத்தவரையில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நீங்கள் கேட்டினா கூட வண்டி ஸ்டார்ட் ஆகணும். சரியா? அப்போது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போது இந்த எரர் கோடு இருந்தாலும் கூட இந்த எரர் கோடில் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு அப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் வேறு என்ன வழிகளும் பார்ப்போம். இப்போது நான் பேட்ரி வந்து அடிஷ்னல் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். நான் எதுக்காக இதை கொடுத்து பண்ணுறேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த அடிஷ்னல் பேட்டரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாம், அப்போவுமே ஸ்டார்ட் ஆகலை. எனக்கு என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற டவுட் இருக்குது. வியூவர்ஸ், இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வண்டியில் இந்த பேட்டரி வெளியே எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஜம்ப் ஸ்டார்ட் வச்சு பண்ணி இந்த பேட்டரி தூக்கி இங்கே வச்சுட்டேன். இப்போ ஏன்னா எனக்கு சரியா அந்த ஜம்பர் வந்து சரியாக கனெக்டிவிட்டி ஆகலை அப்படின்றதுனால டவுட்டில் எடுத்து இப்போ போட்டேன். ஸ்டார்ட் ஆகுதான் பார்ப்போம். சூப்பர். ஸோ வண்டி பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணோம்.
ஆனால் அப்போ ஸ்டார்ட் ஆகலை, சரியா? ஆனால் இதில் டேரெக்டாக இதில் போடும்போது ஸ்டார்ட் ஆகுது. நிச்சயமாக இது வந்து ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பேட்டரியே ஜம்ப் ஸ்டார்ட் வச்சுனா கூட, சரிங்களா, உங்களுக்கு இந்த வண்டிக்கு தேவையான போதுமான அளவு கரெக்டான அந்த பவரை வந்து அதால் கொடுக்க முடியாது சர்க்யூட்டில். அதனால தான் டேரெக்டாக இதில் போட்டவுடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த பேட்டரி டெட்டா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 12.5 வோல்டேஜ் காமிச்சிச்சு. 12.5 வோல்டேஜ் காமிக்குதுன்னா மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து ஓகேவாக தான் இருக்கணும். ஆனால் இது 12.5 வோல்டேஜ் காமிச்சிட்டு ஆனால் இந்த பேட்டரியில் ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் இந்த பேட்டரியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போ இது பேட்டரி அவுட்டா இல்லை நம்ம இந்த பேட்டரி இந்த டெர்மினலை கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அது அதாவது இதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, நம்ம கனெக்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அது சரியாக கனெக்ட் பண்ணலையா அப்படிங்கிறத நம்ம அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இதை தூக்கி இதில் போட்டு நல்லாவே டைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம். என்ன இப்போ பண்ணிடணும் அதை. இப்போ நம்ம இதை காட்டிகிட்ருக்கோம். காட்டிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இந்த பேட்டரியை தூக்கி அதில் போட்டு அந்த டெர்மினலை நல்லா ஃபெம்மாக டைட் பண்ணுவோம். அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஏற்கனவே அந்த வண்டியோட பேட்டரியை தான் போட போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம், நல்லா என்ஷூர் பண்ண போகிறோம். இதை நல்லா டைட் பண்ணிட்டோமா, நல்லா ஃபெம்மாக இதில் போய் கான்டாக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம் இந்த பேட்டரி டெட்டா இல்லை நம்மளோட டெர்மினல் தான் பிரச்சனைங்கிறது. இன்னொன்று, இந்த வண்டியில் உள்ள பேட்டரி வந்து ரொம்ப ஓல்டும் கிடையாது, 2021. அதுவுமே இல்லாமல் நம்மளுடைய ஒன் ஆஃப் த டைப்பில் வந்து பார்த்தோன்னா அவங்க நல்லாவே தெரியும் இந்த டெர்மினல்லாம் எப்படி பண்ணணும். அவங்க முன்னாடியே நல்லா எமர்ஜென்சிலாம் போட்டு தேய்ச்சி பக்காதான் வச்சு இதை டைட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இருந்தாலும் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு டைம் பண்ணி பார்த்துடலாம். ஒரு விஷயம், இப்போது இந்த பேட்டரி நல்லா ஃபெம்மாக டைட் பண்ணியாச்சு. இந்த டெர்மினலை நானும் செக் பண்ணிட்டேன், எனக்குமே வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடு தான். இப்போ இந்த செட்டப்பில் இந்த கார் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக முழுக்க இது பேட்டரி டெட்டுன்னு தான் அர்த்தம், சரிங்களா? பார்த்துருமா? ஓகே. என்னோடய மொபைலில் ரொம்ப பேட்டரி ட்ரெயின் ஆகிடுச்சு, அதனால் ஃப்ளாஷும் போட முடியல, கொஞ்சம் பேர் பண்ணிங்க. அவுட்டு. ஸோ என்னாச்சு, பேட்டரி தான் டெட்டு. பாருங்கள், கிராங்க் பண்ணுறேன், கிராங்கே ஆகலைங்க பாருங்கள். கிராங்க் பண்ணும்போது மினிக் பண்ணுது பாருங்கள். ஸோ பேட்டரி தான் டெட்டு. இப்போ உங்களோட கேள்வி ஒன்று தோணலாம், நான் இன்னுமே இப்போ இந்த பேட்டரி செக் பண்ணுறேன். 1 செகண்ட் உங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்காக. நான் இந்த பேட்டரியை வந்து வோல்டேஜ் வேணும், மல்டிமீட்டர் வச்சு பார்த்தேன். ஸோ இப்போ வந்து 12.3 வோல்டேஜ் இருக்குது. 12.3 வோல்டேஜ் வந்து ஓகே தான், இது நல்லாவே ஸ்டார்ட் ஆகும் 12.3க்கு. இப்போது என்னென்னா இந்த பேட்டரி 12.3 வோல்டேஜ் இருக்குது, ஆனால் ஏன் இது வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா எடுத்துடலாம். ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுங்க, பேட்டரியில் வந்து நிறைய பேராமீட்டர் செக் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஒன் ஆஃப் த பேராமீட்டர் மட்டும் தான் வோல்டேஜ். ஆனால் நான் வந்து மினிமம் 2 பேராமீட்டர் செக் பண்ண வேண்டியிருக்கும் பேட்டரியை பொறுத்தவரை. அது என்னென்னு கேட்டிங்கன்னா வோல்டேஜ் அண்ட் பவர், சரிங்களா? இப்போ வோல்டேஜ் சரியாக இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த பேட்டரி நல்ல ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பவர், அதாவது இதுலேருந்து லோடு எடுக்கும் போது இது பவர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக இது ஒரு பேட்டரி கடையில் கொடுத்து நீங்கள் பவர் லோட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை லோட் டெஸ்ட்டுமாங்க இல்லை பவர் டெஸ்ட்டுமாங்க, கண்டிப்பாக இது அதில் ஃபெயில் ஆகிடும், சரியா? ஏன்னா பவர் அப்படிங்கிறது பவர் ஆர் லோடு வாட் எவர் இட் இஸ், அதனுடைய ஃபார்முலா என்ன, V இன்ட் I, அதாவது வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. இப்போ நம்ம செக் பண்ணது வோல்டேஜ் மட்டும் தான் செக் பண்ணியிருக்கோம், கரண்ட்டை செக் பண்ணல, சரிங்களா? அப்போது நீங்கள் கரண்ட்டை செக் பண்ணிங்கன்னா கரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெட்டாக இருக்கும். எலக்ட்ரான்ஸு சொல்லுவோம், நம்ம இன்னும் கரெக்டாக ப்ரெசைஸ் சொல்ல போனால் கரண்ட் என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால தான் என்னென்ன பவர் ஜென்ரேட் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் உஷாராக இருந்தீங்க. வோல்டேஜ் கரெக்டாக இருந்தால் அந்த பேட்டரி சரியாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலி கரெக்டாக பேட்டரி நல்லா இருக்குங்கிறதுக்கான சரியான பேராமீட்டர்ஸ் எதுனா பவர் இருக்கான்னு பார்க்கணும். லோட் டெஸ்ட்டில் செக் பண்ணி தான் முடிவு பண்ணணும். லோட் டெஸ்ட் எல்லாருக்கும் செக் பண்ண முடியாது, எல்லாருக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னும் போது நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு வோல்டேஜ் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது நிறைய நேரம் வந்து உங்களுக்கு ரிலேபிள் கொடுக்காது. 99% வந்து ரிலேபிள் இன்ஃபர்மேஷன் அதை வச்சு முடிவெடுக்கலாம். 1% வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாத்துறோம், அப்படி தான் ஏமாத்திருச்சு, சரியா? ஸோ அதனால் வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு பேட்டரி நல்லா இருக்குன்னு முடிவு எடுத்திங்கன்னா என்ன ஆவிங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. நிறைய பேர் அந்த தவறு பண்ணுறீங்க. பேட்டரி செக் பண்ணுறீங்க, பேட்டரியில் வந்து 12 வோல்டேஜ் 12.5 வோல்டேஜ் இருக்குன்னு முடிவு பண்ணுறீங்க. அதனால் பேட்டரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ண இன்ஃபர்மேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் நோட் ஆப்ஷன் வந்துச்சு, இம்மொபிலைசர் இஷ்யூ காமிச்சது, உங்களுக்கு டிரான்ஸ்பாண்டர் எரர்லாம் காமிச்சது. அப்போது நீங்கள் 2 டைரக்ஷன் போடலாம். டிரான்ஸ்பாண்டர் எரர்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கீ ப்ரோக்ராம்லாம் பண்ண போயிடுவீங்க. அப்போது கீ ப்ரோக்ராம் பண்ண போனீங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங் கீயை வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடும். அப்போ எக்ஸிஸ்டிங் கீ டிசேபிள் ஆகிடுச்சுன்னா இப்போ ப்ராப்ளம் 2வது ப்ராப்ளம் ஆட் ஆகிடும். பேட்டரி ப்ராப்ளத்தோடு சேர்ந்து டிரான்ஸ்பாண்டர், அதாவது கீ ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா இப்போ இதில் கீ ப்ரோக்ராம் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இது இம்மொபிலைசர் ப்ராப்ளம்ஸ் காமிச்சது இல்லையா, டிரான்ஸ்பாண்டர் ஆத்தென்டிகேஷன் ஃபெயிலியர் வந்ததுனால இதை ட்ரை பண்ணுவாங்க. அப்போது இது ஆட் ஆகிடும், 2வது ப்ராப்ளம் ஆட் ஆகிடும். இல்லை இந்த டைரக்ஷன் வரல, இஎம்எஸ் நோட் ஆப்ஷன் சொல்கிறதுனால வண்டியில் இஎம்எஸ் தான் ஃபால்ட்டு, அதாவது என்ஜின் கண்ட்ரோல் மாடல் தான் ஃபால்ட்டுன்னு முடிவு எடுத்திங்கன்னா
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக இங்கே போயிட்டு என்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இங்கே இருக்கு இல்லையா, நான் காமிச்சில்லையா உங்களுக்கு, இங்கே ஒரு யூனிட் இருக்குது. இருக்குது எனக்கு பேட்டரி சுத்தமாக ட்ரெயின் ஆகிடுச்சு, நான் காட்ட முடியல வெளிச்சத்தில். அந்த இஎம்எஸ் என்ன பண்ணுவாங்க, அதுதான் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு இஎம்எஸ் மாற்றுவாங்க. இஎம்எஸ் மாற்றினாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. இப்போது என்ன ஆகும்னா 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு கடைசி என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இதனுடைய ஒயரிங் ஆன்னஸ் ஃபால்ட்டு. அதாவது இந்த பேட்டரின்னு சொல்ல மாட்டேன், இந்த கம்ப்ளீட் ஒயரிங் ஆன்னஸ், அந்த இஎம்எஸ்லேருந்து வரக்கூடிய ஒயரிங் ஆன்னஸ் அத்தனையுமே ஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஒயரிங் ஆன்னஸும் மாற்ற முயற்சி பண்ணாங்க. இப்போ ஒன்று ஆட் ஆகிட்டே போகும், அப்போவும் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. கடைசியாக வந்து என்ஜின் ஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு போய்டுவாங்க. இந்த மாதிரிலாம் போகும்போது வந்து பார்த்தோன்னா பிரச்சனை பெருசாகும். ஸோ சரியாக டயக்னோஸ் பண்ணலைன்னா நிறைய காம்ப்ளெக்ஸிட்டி கூடிடும். இந்த வண்டியை பொறுத்தவரை நம்மளோட ஒன் ஆஃப் டைப் வந்தது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நமக்கு கிளாரிட்டி கொடுத்ததுனால நம்மளை ஈஸியாக அதை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து நமக்கு இன்புட் சரியாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் டைப்போட ஒர்க் ஷாப்பில் மட்டும் தான் நம்ம ட்ராக் பண்ணுறோம். மற்ற ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம போகிறது இல்லாத காரணம் அதுதான். ஏன்னா அவங்க நிறைய டைம் வந்து பார்த்தோன்னா ஒன்று அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது, இல்லை அவங்க தவறுதலாக வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம எங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா அதை அதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சார், எல்லாம் நல்லா தான் சார் வந்திருப்பாங்க, ஆனால் வண்டி வரும்போது டோ பண்ணி வந்திருக்கும். அது ஏற்கனவே 2-3 ஒர்க் ஷாப்பில் போய்ட்டு வந்திருக்கும். அந்த மாதிரி உள்ள வந்து வண்டிலாம் நமக்கு சொல்ல மாட்டாங்க, அதனால தான் போகிறதில்லை. இந்த நம்ம ஒர்க் ஷாப்பில் ஒன் ஆஃப் த டைப் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஹார்ட்லி வந்து பார்த்தோன்னா 5-6 மினிட்ஸ்லேயே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஒன்லி நம்ம வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம். அதாவது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் தான் டைம் எடுத்துகிட்டு முடியும், மற்றபடி 5 மினிட்ஸில் முடிஞ்சிச்சு. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. ஒரே நிமிஷம். வியூவர்ஸ், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் அழுத்தி, ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுவேன். உங்களுடைய காரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கேரேஜில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் கரெக்டாக ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு வர முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஒரு ஸ்டேஜில் வராங்க, ஒரு டவுட் இருக்குது, எங்கள் ஒன் ஆஃப் த டைப் பண்ணும்போது உடனே நானும் வரேன். ஸோ இதெல்லாமே மியூச்சுவலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைப்பில் பண்ணிக்கிறது. ஒருவேளை வேறு எங்கேயா போயிருந்து அவங்க ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வண்டியில் காம்ப்ளெக்ஸிட்டி கூடி இருக்கும். சரியா? அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்கிங் பண்ணுறதை நினச்சிட்டு செக் பண்ணுறதுக்காக சார் இவ்வளோ பைசான்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன அந்த மாதிரி பீப்புள்கிட்ட போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டுவீங்க. சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு ஆட்டோமொபைல் காம்ப்ளெக்சிட்டியான மெக்கானிசம், சிஸ்டமே காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதனால் இந்த பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ட்ரெயின் ஆகி தான் அவ்வளோ தூரம் காம்படிட்டாக வர வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கான சார்ஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க மறந்துடாங்க. சரியா? தேங்க்ஸ் ப்ளஸ், தேங்க்யூ.